ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பும் டாக்ஸ் இருந்தது அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது. குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், இதற்கு முன்பு டாக்ஸேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே பல இடத்துல நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆனவுடன், குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு மாதமுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது சிஸ்டம் சிங்க் ஆயிருச்சு. எல்லா இடத்திலும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் அந்த பர்டிகுலர் மந்த் வந்து ஒரு ஏறுமுகத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரேஷனலைசேஷனை பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு பல இடத்துல ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா நம்முடைய நிதி அமைச்சர்கள் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ஒருமித்தமான ஒரு முடிவு. அதாவது நம்முடைய ரேஷனலைசேஷன் எப்ப நாம கொண்டு வருவோம், அதற்கான முயற்சி எப்பொழுது நாம் எடுப்போம் என்றால் குறிப்பாக இந்த டாக்ஸ் பேஸ் செட்டில் ஆகும் பொழுது. இன்னைக்கு அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான ஆரம்ப விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், கிரீன் ஷூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் வருகின்ற காலத்துல நிறைய விஷயங்கள், நேற்று கூட கோயம்புத்தூர்ல நம்முடைய தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்ல அவங்க கேட்டிருந்தாங்க 18% 12% மைக் செட்ல இருந்து, எல்இடி ஸ்கிரீன்ல இருந்து, வாடகை பாத்திரத்திலிருந்து இதுக்கெல்லாம் நீங்க குறைக்கணும், நாங்க அதை கையில் எடுப்பதாக சொல்லி இருக்கின்றோம். நிறைய கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு தொகுத்து அசோசியேஷன் சார்பாக கொடுக்கிறோம். மேடமும் நிறைய பேர்த்த சந்திக்கிறாங்க. அதனால வருகின்ற காலத்தில் இதெல்லாம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். பிரகாசமான வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க. உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை, பக்கத்து மாநிலத்தில் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் அப்படின்னா இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900, 200 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 ரூபீஸ். இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300. திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க, 2940 ரூபாய் எங்க இருக்கு, இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறோம். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்தில் யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது பக்கத்து மாநிலத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்தில் 1 மாசமும் இங்க 2 மாசமும் ஸ்லாப் மாறும், அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி, குறிப்பாக கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இருப்பது இன்னும் 2-3 மடங்கு பெருசா இருக்கு. இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 2வது பாருங்க, தமிழகத்துல 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் 17.5%. நான் சொல்ற டேட்டாவை திமுக சேலஞ்ச் பண்ணட்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கண்ணா. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் தமிழகத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள், குறிப்பாக 15 வயசு தான் குழந்தை தொழிலாளர். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்கண்ணா. 15 வயசு கீழே இருக்கும் பொழுதுதான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம். 15 இயர்ஸுக்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம். 15 வயசுல இருந்து 29 வயசு வாலிப வயசுல
தமிழகத்தில் 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்தில் பாருங்க 6.1%, கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இது பாராளுமன்றத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஒரு அமைச்சர் கொடுக்கறாங்க. 2022-23க்கான டேட்டானா அதுக்கான கடைசி டேட்டா தான் இன்னைக்கு இந்திய அரசு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 2022-23 23-24க்கான டேட்டா நம்ம கையில இல்ல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த டேட்டாவை. அதனால் இன்னைக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பது அதிகமாக இருக்கிறது. அதற்கு பல காரணம். குறிப்பாக சிறு குறு தொழில் செய்யறவங்க மின்சார கட்டணம் ஒன்று, பல விஷயத்திற்காக அவங்க ரெக்ரூட் பண்றதை குறைக்கிறாங்க. ஒரு தேக்க நிலையை தமிழகத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, 2024ல 20,157 கோடி, ஒரு வருஷத்துக்கு 20,157 கோடி வந்திருக்கு. மகாராஷ்டிரால இதே ஆண்டுல 1,25,101 கோடி, குஜராத்தில் 60,600 கோடி. சோ தமிழகத்தை விட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 5 மடங்கு, குஜராத் கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிதாக ஒரு பெரிய தொழிற்சாலை இங்கே வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 17.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஏஜ் குரூப்ல. அதே குஜராத்தில் 5.1, உத்தரப்பிரதேசில் 7, கர்நாடகால 8.5, மகாராஷ்டிரால 10.9. இதையெல்லாம் மறைத்து விட்டு முதலமைச்சர் தைரியமா நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த பட்ஜெட்ல இதையெல்லாம் கொடுங்க. அதனால் நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கின்றோம். தமிழகத்திற்கு என்னெல்லாம் வந்திருக்கு, என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு, முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களும் வரத்தான் போகுது. ஆனால் நீங்கள் செய்யாததை மறைப்பதற்காக எல்லாம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பழிய போடாதீங்க என்பதையும் சொல்லி இருக்கின்றோம். இல்ல மின்சார கட்டணம் முதல் இவ்வளவு பேசுற முதலமைச்சர் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்வோம்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அதை சொன்னாங்கன்னா நாங்க புள்ளி விவரத்துல 200 யூனிட்டுக்கும் 300 யூனிட்டுக்கும் டிஃபரன்சியேஷன் கொடுத்திருக்கோம். அதுலயே எவ்வளவு சேமிப்பு நீங்க பாருங்க. 300 யூனிட் கிட்டத்தட்ட 1,400 சில்லற ரூபாய், 1,500 ரூபாய் சேமிப்பு வருது. இதையெல்லாம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் எதோ பேசுறாங்க. மேடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பாரிசன் டேட்டா 15 to 29 ஃபார் த இயர் 2023 நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் குரூப்புக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் மேடம். யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட். அவங்க குறிப்பாக எப்படி அந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்பாரிசன் கிடையாதுங்க மேடம். அதாவது ரியல் டைம் டேட்டால எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலில் டோட்டலா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு தெரியும் 50% மேல இருக்கு. ஸோ காலேஜ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, இதை வச்சுதான் பேசிக் கால்குலேஷன் மேடம். இதுதான் இந்தியா முழுவதுமே கால்குலேட் பண்றாங்க. இந்த 10th 12th ஒரு முக்கியமான டேட்டா. அதை வச்சு இதை ஈஸிலி கால்குலேட்டுங்க மேடம். எவ்வளவு பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு அந்த டேட்டாவை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க அந்த டேட்டா மேல தயவு செஞ்சு ஒரு பார்வை பாருங்க. இது லோக்சபா கொஸ்டின் 5 February 2024 அன்ஸ்டார்டு கொஸ்டின் 430 மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கான பதில். அது குறிப்பாக நீங்க என் கையில் அந்த பதில் இருக்கு, நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன் மேடம். நீங்க அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஏன்னா நீட்டு தேர்வை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் பதில் சொல்ல போறாங்க, அதை நம்ம கேட்கத்தான் போறோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய அரசு கேட்டிருக்காங்க, நீட்டு சம்பந்தமாக என்இடி சம்பந்தமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் மத்திய அரசு பதில் சொல்லும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம பதில் சொல்லத்தான் போறோங்கன்னா, அதுல மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் பல ஆராய்விற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் லீக் லோக்கலைஸ்ட், அது கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் லீக் இந்தியா முழுவதும் போகல, லோக்கலைஸ்டா தான் இருக்கு. அதனால் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய அபிடவிட்டை ஏத்துக்கிட்டாங்க. இரண்டாவது, கைது செய்யப்படுறவர்கள் மீது கடுமையா கைது செய்யணும். அதற்காக இண்டிவிஜுவலா பீகார்ல, குஜராத்ல எல்லா இடத்துலயுமே கைது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அது எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் யாரும் இதிலே கவலைப்பட வேண்டாம். இப்ப நீட்டை வந்து கிளீன் பண்ணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அதுதான் நீட் நடத்தக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு பிரச்சனை நீட் இல்லைங்கன்னா பிரச்சனை NTA இருக்கு. எப்படி என்னதான் நம்ம நடத்தினாலும் கூட இவ்வளவு பரீட்சை UGC நெட்ல இருந்து அவங்க தான் நடத்துறாங்க, பல பரீட்சைகளை NTA நடத்துறாங்க. NTAங்கிறது நீட் மட்டும் நடத்தலீங்கன்னா அந்த கியூட் தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வரக்கூடிய CUET அந்த தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. இன்னைக்கு NTA தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக NTA-வை நம்ம கிளீன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மறுபடியும் நடக்காது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தமிழகத்திலும் பல இடத்துல பாத்தீங்கன்னா TNPSC பேப்பர்லாம் லீக் ஆயிருக்கு. நாம சிஸ்டத்தை சரி பண்ணணுமோ தவிர அதுக்காக ஒரு எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நீட் ஆதாரத்தின் அடிப்படையில் இட் இஸ் a குட் பெர்ஃபார்மிங் எக்ஸாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் 59% இந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் இது. அதனால் பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சருடைய பதிலுக்காக காத்திருப்போம். ஜனநாயகத்தில் எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்க போறாங்க. இது முழுமையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிலளிக்கத்தான் போறாங்க. ஆனா இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது போல இட்ஸ் a வெரி லோக்கலைஸ்ட் கண்டெய்ன்டு தான். இது ஒரு பெரிய அளவுல பாதிப்பு இல்லாத காரணத்தினால் மறுபரீட்சை தேவையில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பிரதிபலிக்கிறேன்.